2017 அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண் வாகனங்களை பார்க்கிங் செஞ்சு அதுக்கான கட்டணத்தை வசூல் செய்யறதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டு வர்றாரு. அவர் அணுகும் நபர் யார் என்றால் ராஜ்சத்யன். அணுகுன உடனே இவர் நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு நான் இந்த கார்பரேஷன் கான்ட்ராக்டை வாங்கி தந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சாஃப்ட்வேரை லோகோவை மாற்றிட்டு இவரே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். இந்த சென்னை மாநகராட்சி பார்க்கிங் காசு கொடுக்காதீங்கன்னு ஒரு ஊழல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்தது நான் பேசிட்டு இருந்தோம். வேறு ஒரு தனியார் நிறுவனத்தோட கான்ட்ராக்ட் முறிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். அந்த தனியார் நிறுவனம் ராஜ்சத்யனுக்கு சொந்தமானது. அந்த தனியார் நிறுவனத்தில் தேவநாதன் யாதவுக்கு சொந்தமானவர்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கவங்க பங்குதாரர்களாக இருக்காங்க. பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் சொன்னேன். அந்த பெங்களூர் கம்பெனி ராஜ்சத்யனோட. அந்த பெண்ணு 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டு சாஃப்ட்வேர் இவர் கான்ட்ராக்டை எடுத்துட்டு நான் இன்னும் அண்ணன்கிட்ட பேசல என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருச்சி மாநகராட்சியில் பார்க்கிங் கான்ட்ராக்டையும் இவர் எடுக்கும்போது தான் இந்த பெண்ணுக்கு நமக்கு விபூதி அடிச்சிட்டாங்க என்ற விவரம் தெரிய வந்தவுடனே அந்த பெண்மணி பலரை அணுகுகிறார். ஆனால் பொதுச்செயலாளர் அப்போ முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி, அணுக முடியல. இப்போதும் அணுக முடியவில்லை. ஏனென்றால் இவர் பக்கத்திலேயே இருக்கார். இவரை மீறி யாரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முடியாது. இது போல இவர் மீதும் இவருடைய பங்கு குறித்தும் காவல்துறையில் ஏராளமான புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன.